கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹ்னுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. காலம் காலம் இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், நம்முடைய சொல்லால் செயலால் பிறருக்கு எந்த விதத்திலும் இடையூறு தராமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும் தௌஃபீகையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. காலம் காலம் எல்லாம் நீடித்த உடல் ஆரோக்கியத்தோடு இறுதி வரை இறைவனை நின்று வணங்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் நம்மிடத்திலிருந்து எப்பேற்பட்ட ஈமானை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் அந்த ஈமான் பரிபூரணமானதாக இருக்க வேண்டும். பரிபூரணம் என்று சொன்னால் மார்க்கம் எதையெல்லாம் சொல்லுகிறதோ அவையெல்லாம் நமக்கு உடன்பட்டதாக இருந்தாலும் சரி, முரண்பட்டதாக இருந்தாலும் சரி, அவற்றை நாம் முழுமையாக எடுத்து செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனுதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமானில் இஸ்லாத்தில் நீங்கள் பரிபூரணமாக உள்ளே நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது நமக்கு விளங்குற மாதிரி சாதாரணமாக சொல்லணும்னா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லி ஈமானுக்குள்ள வந்துருவோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் இது மட்டும் நமக்கு பொருந்தாது, இந்த வேலையை மட்டும் நாம் செய்ய மாட்டோம், ஆனால் நாம் முஸ்லிம் தான் என்று ஒரு சில மக்கள் இருப்பார்கள். அதாவது எந்த இடத்தில் மார்க்கம் சொல்லுகிற வேலையை செய்கிற பொழுது அந்த செயல் நமக்கு தனிப்பட்ட முறையில் குறைபாடுகளை ஏற்படுத்துகிறதோ அங்கே நாம் விளங்கிக் கொள்வோம். உதாரணத்திற்கு பார்க்கிறோம், சொத்துக்களை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஆண்களுக்கு 2 பங்குன்னு சொல்லுது, பெண்களுக்கு 1 பங்குன்னு சொல்லுது. இந்த பங்கீட்டின் விஷயத்தில் ஒரு மனிதன் முரண்படுகிற பொழுது இதை மட்டும் நான் கோர்ட்டில் வச்சு பேசிக்கிறேன், எல்லாத்துக்கும் சரிசமமாகத்தான் பிரிக்க வேண்டும் என்று அந்த சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தால் இந்த ஆயத்திற்கு முரண்பட்டதாக இருக்கும். அல்லாஹ் இந்த இடத்தில் தான் சொல்லுகிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கம்னு வந்துட்டா உள்ளே வந்தால் நீங்கள் அதற்கு முழுமையாக கட்டுப்படுங்கள். அது உங்களுக்கு உடன்பட்டாலும் சரி, முரண்பட்டாலும் சரி. இதே மாதிரி இன்னொரு உதாரணத்தையும் நாம் பார்க்கிறோம். மார்க்கம் மாமிச உணவை நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறது. நாம் என்ன செய்யறோம் சொல்லி சொன்னா, எல்லாரும் பெரும்பாலும் சாப்பிடுகிறோம் இஸ்லாமியர்கள். ஒரு சிலர் மாமிசம் உண்வதை அருவருப்பாக நினைப்பார்கள். அது ஒரு உயிர், அதை எப்படி நாம் சொல்ல முடியும்? மாமிச உணவு என்பது மனிதர்களுக்கு பொருந்தாத உணவு, இதை நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் தேவையில்லை என்பதை தாண்டி மக்கள் இதை உண்ணக்கூடாது என்கிற கருத்தை மையப்படுத்தி பேசக்கூடிய இஸ்லாமியர்களும் இருக்கத்தான் செய்கிறார். இதெல்லாம் போய் சாப்பிடுறீங்க, நல்லாவா இருக்குது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் நினைக்க வேண்டும், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்தில் நாம் பரிபூர்ணமாக நுழைய வேண்டும். என்ன காரணம்? அல்லாஹ் இதை ஹலாலாக்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல வேறொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ்வே உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை ஹலாலாக்கி இருக்கிற பொழுது அதை நீங்கள் ஏன் ஹராமாக்கி கொள்ளுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்டார். யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, நீங்கள் ஏன் உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கி கொள்ளுகிறீர்கள் என்று கேட்கிறான். இந்த வசனம் எப்பொழுது இறங்குச்சுன்னு சொல்லி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவிமார்களுடைய வீட்டுக்கு சென்று விட்டு வெளியே வருகிற பொழுது அங்கே தேன் உணவு பரிமாறப்படும். அதை சாப்பிட்டு விட்டு வெளியே வருவார்கள். இன்னொரு மனைவிமார்கள் லேசா ஒரு குறும்புக்காக வேண்டியோ அல்லது மனதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை மையப்படுத்தி என்ன செய்வாங்கன்னா, உங்கள் மீது ஏதோ கெட்ட வாடை அடிக்கிறது என்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இப்பதானே தேன் சாப்பிட்டு வந்தோம், அதனாலதான் இந்த மாதிரி வாடை அடிக்கிறது போல என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்வார்கள், நான் இதற்கு மேல் இந்த உணவை சாப்பிட மாட்டேன் என்று. அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுவான், லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, நாம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஹலாலாக்கி இருக்கிறோம், அதை நீங்க ஏன் ஹராமாக்கிக்கிறீங்க? பிடிக்கலன்னு சொல்லி சொன்னாலும் விட்டுவிட வேண்டுமே தவிர அதை தவறாக சித்தரிக்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ஆக ஒட்டுமொத்தமாக நாம் சொல்லுவது, முஃமின் ஈமான் என்கிற வளையத்திற்குள்ளால் ஒரு மனிதன் வருகிற பொழுது அவருடைய சட்டதிட்டங்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். குர்ஆன் இன்னொரு வசனத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான்,
காலு சமிஅனா வ அத்தஅனா. மார்க்கம் ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் செவியுற்றோம், மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டோம், அத்தஅனா அதற்கு நாம் வழிபட்டோம் என்று இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இறைவசனத்தில் இப்படி பேசுவான். இன்னைக்கு காலையில சுபுகல நம்ம ஓதக்கூடிய அந்த இறைவசனத்தில் கூட அந்த வசனம் இடைபெற்றது. சூரா பக்ராவினுடைய அந்த கடைசி அத்தியாயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய லில்லாஹி மாஃபி ஸமாவாதி வ மாஃபில் அர்த் என்று துவங்கக்கூடிய அந்த இறைவசனத்துல இன் துபுது மாஃபி அன்ஃபுஸிகும் அவு துஃபூஹு யுஹாசிபுகும் பிஹில்லாஹ். நீங்கள் இன் துபுது மாஃபி அன்ஃபுஸிகும் உங்களுடைய மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தினாலும், அவு துஃபூஹு அல்லது அதை மனதிற்குள்ளே மறைத்து வைத்துக் கொண்டாலும், யுஹாசிபுகும் பிஹில்லாஹ் அல்லாஹ்வால் நீங்கள் அதற்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்று இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். இது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணியது. சஹாபாக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னா செய்யாம இருந்துடலாம், ஆனால் சிந்தனைக்கு நாம் எப்படி கட்டு போடுவது? மனுஷனுடைய மனம் இருக்குது இல்லையா, எந்த நேரத்திலையும் அமைதியாகவே இருக்காது. யோசிச்சு பாருங்க, மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. தூங்காம முழிச்சிருக்கிற வரைக்கும் கண்கள் விழித்திருந்தால், உடல் செயல்பாட்டில் இருந்தால் மனதை நாம் உறங்க வைக்க அமைதிப்படுத்த முடியவே முடியாது. ஏதாச்சும் ஒரு சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹ் இந்த வசனத்துல நீங்கள் மனதில் நினைப்பதற்கு நான் கேள்வி கணக்கு கேட்பேன்னு சொல்றான், நான் மனசை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? எந்த சிந்தனையும் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இது ரொம்ப கஷ்டமாச்சே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கூட்டமாக வருகிறார்கள், முழங்காலிட்டு அமர்கிறார்கள். அமர்ந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை சட்டதிட்டங்களை கொண்டு வந்தீர்கள். தொழுகணும்னு சொன்னீங்க, நாங்கள் தொழுதோம். நோன்பு வைக்கணும்னு சொன்னீங்க, நோன்பு நோன்றோம். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யணும்னு சொன்னீங்க, நாங்கள் போருக்காக வேண்டி வந்து உயிர்களை தியாகம் செய்தோம். ஆனால் மனதில் நினைக்கக்கூடியவைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேள்வி கேட்பான். மின் துபுது மாஃபி அன்ஃபுஸிகும் அவ் துஃபூஹு. நீங்கள் மனதில் நினைத்ததற்கும் வெளிப்படுத்துவதற்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான்னு சொல்றீங்களே, நான் இது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, இதை எங்களால் செய்ய முடியாது. எப்படி மனதை கட்டுப்படுத்த முடியும்? எந்த சிந்தனையும் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? தவறான சிந்தனை என்பது யதார்த்தமாக உள்ளத்தில் உதித்து கொண்டே இருக்கும். மனசு இருக்குது இல்லையா, நப்சு இருக்குது இல்லையா, பெரும்பாலும் எல்லா நேரத்திலேயும் மனம் தவறான விஷயங்களை மட்டும்தான் காட்டும். நமக்கு முன்னால் ஒரு செய்தி சொல்லப்படுதுன்னா அதற்கு எதிரான விஷயத்தை தான் மனசு ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி சிந்தனைகளை கட்டுப்படுத்துவது? இது எங்களால் முடியாது என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் முன்னுண்டான சமுதாயத்தினர்கள் சொன்னதை போல ஐயகூலு சமிஅனா வ அஸைனா, நாங்கள் அல்லாஹ் ஏதாவது சொன்னால் கேட்போம், ஆனால் அதற்கு நாங்கள் அமல் செய்ய மாட்டோம்னு சொல்றீங்களா? மார்க்கத்துக்குள்ள வந்தா அதை நீங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை நீங்கள் சமிஅனா, நாங்கள் கேட்டோம், வஅதஅனா, அதற்கு நாங்கள் வழிபட்டோம் என்று சொல்ல வேண்டுமே தவிர முடியாதுன்னு சொல்லக்கூடாது. மார்க்கத்துக்குள்ள ஒரு சட்டம் இருக்குதுன்னு சொன்னா அதற்கு நீங்கள் கேட்கணும், அமல் செய்யணுமே தவிர அதற்கு நீங்கள் மறுக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் மக்கள் எல்லாம் சமிஅனா வஅதஅனா, நாங்கள் கேட்டோம், வழிபட்டோம், யார சொல்லலாம், நாங்க இதை ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பேசாம வெளியே எந்திரிச்சு வந்துட்டாங்க. அதற்கு மேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர்கள் தர்க்கம் செய்யவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்த ஒரு இறைவசனத்தை இறக்கி வைத்தான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். அல்லாஹ் அடுத்த என்ன சொல்றான்? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, ஒரு ஆத்மாவை அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மேல் நாம் வேதனை செய்வதில்லை, அதற்கு மேல் அந்த மனதை நாம் பிடிப்பதில்லை. அதாவது நீங்கள் இந்த மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறதுனால எந்த சிக்கலும் இல்லை. நீ லஹாமா கஸபத் வ அலைஹா மக்தஸபத், நீங்கள் எதை சம்பாதித்துக் கொள்ளுகிறீர்களோ அதற்குத்தான் கேள்வி கணக்கு என்று அல்லாஹ் அடுத்த வசனத்தில் இந்த சட்டத்தை லேசாக்கி வைத்தான். அதாவது மனசுல நினைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த மனதில் நினைத்த பாவத்தை நீங்கள் செய்கிற பொழுதுதான் உங்களுக்கு அது பாவமாக எழுதப்படும் என்று அல்லாஹ் அந்த இறைவசனத்தின் மூலம் சட்டங்களை லேசாக்கினான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக மேலே சொன்ன இறைவசனமும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், நாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்கிறோம். மார்க்கம் எந்த சட்டத்தை சொல்லுகிறதோ அதை முழு மனதோடு அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய சிந்தனைக்கு இது ஒத்துவரவில்லை என்று மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களின் விஷயத்தில் நாம் ஒருபோதும் குறைகளை கண்டுவிடக்கூடாது. மாறாக மார்க்கம் எதை சொன்னாலும்
அதை நாம் செவியேற்றோம், அதற்கு நாம் வழிபட்டோம் என்று மார்க்கத்தில் முழுமையாக உள்ளே நுழைந்து விட வேண்டும். அப்பேற்பட்ட பரிபூர்ணமான ஈமானை கொண்டு வாழக்கூடிய நல்லதொரு மக்களாய் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி நல்லதொரு புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.